மூன்றும் இருக்கிறப்ப அந்த பிள்ளை தவறாது, ஒழுங்கற்ற ஒரு நிலையில வாழாது. அந்த குழந்தை வந்து செழிப்பா வளரும், திறமசாலியா இருக்கும். இயேசுவை போல அந்த பூமியில் அந்த குழந்தை வளருவதற்கு இன்னைக்கு நான் குடும்பத்தில் வந்து குடும்பமா வாழணும், குடும்பமா நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல் காரியம் அவர் செட்டின் கீழாக நம்ம இருக்கணும். ஆராதனை தான் பார்த்தோம், செட்டின் கீழாக இருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா குழந்தைகளை சரியான வழியில் என்ன பண்ணணும், நம்ம குழந்தை பிறந்த உடனே அந்த 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள குழந்தை போய் தேவ சன்னதியில கொடுத்து தேவ கரத்துல கொடுத்து என்ன பண்ணணும், பிரதிஷ்டை பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் பாதுகாப்பு, அதெல்லாம் செட்டை, அது ஒரு தேவனுடைய செட்டை. ரெண்டாவது அந்த குழந்தைய என்ன பண்ணணும், ஜெபத்துல வளர்க்கணும், சண்டே கிளாஸுக்கு அனுப்பணும். அதுக்கு ஒன்றும் பைபிள் என்ன பண்ணணும், அதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அறியிற காலம் வந்தவொடனே அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும், ஞானஸ்தானத்தை கொடுக்கணும். புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து 1 by 1, அதாவது எல்லாமே வந்து எல்லாம் ஒரு செயின் லிங்க் மாதிரி தான். கர்த்தர் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கிறாரு வாழ்க்கை முறைய. அப்ப என்ன பண்ணணும், முதல் குழந்தைய போய் எங்க பண்ணணும், தேவ சந்நிதியில போய் பிரதிஷ்டை பண்ணணும். ரெண்டாவது குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். குழந்தை ஏன் பிரதிஷ்டை அப்படின்னா அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். புரியுதுங்களா? ரெண்டாவது ஞானஸ்தானம் கொடுக்கணும். மூன்றாவது அந்த குழந்தை அந்த பிள்ளை என்ன பண்ணணும், திருவிருந்துல பங்கடைய வைக்கணும். சொல்லுங்க, எதுல பங்கடைய வைக்கணும்? திருவிருந்து ஏன் முக்கியம்? திருவிருந்துல பங்கு பெற வைக்கணும். இந்த மூன்றும் ஒரு குடும்பத்திற்கு ரொம்ப அவசியமானது. இந்த மூன்றும் இருக்கிறப்ப அந்த பிள்ளை தவறாது, அந்த பிள்ளை வந்து ஒழுங்கற்ற ஒரு நிலையில வாழாது. அந்த குழந்தை வந்து செழிப்பா வளரும், திறமசாலியா இருக்கும். இயேசுவை போல அந்த பூமியில் அந்த குழந்தை வளருவதற்கு ஆவியானவர் உதவி செய்வார்.